வணக்கம், நான் உங்கள் தோழி நர்மதா. வெல்கம் டு நர்மதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெளியில் வந்துட்டு சும்மா ஒரு கல் மாதிரி வச்சு சமைக்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நான் பச்சை வேர்க்கடலை போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு 3 பெரிய கல் வச்சு இந்த அடுப்பு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. நான் வந்துட்டு இப்போ அடுப்பை வந்து பற்ற வச்சிட்டேன். ரொம்ப வருஷம் கழித்து இதை மாதிரி நான் விறகடுப்பில் வந்து மண் சட்டி வச்சு சமைக்க போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு வெறும் குழம்பு மட்டும் நான் வெளியில் செய்ய போகிறேன். என்ன குழம்பு பார்த்திங்கனாக்கா, பச்சை வேர்க்கடலை போட்டு காரக்குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். அடுப்பு நல்லா வந்துட்டு எரியுது. இப்போ வந்துட்டு சட்டி நம்ம வச்சுக்கலாம். சட்டி வந்து நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பரவாயில்லையே, 2-3 மினிட்ஸ்லேயே பற்ற வச்சுட்டீங்க. என்ன நினச்சிக்கிற நீ? என்ன சட்டி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா வந்துட்டு சூடாகட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம், அப்புறம் வந்துட்டு கடுகு 3த்தையும் வந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது தலைவலி. ஐயோ, கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னாக்கா மசாலாலாம் வந்துட்டு கருகிடக்கூடாது அப்படின்றதுனால. இப்போ வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு புளியை வந்துட்டு கரைச்சி ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். உப்பு போடல. இருமா முன்னாடி கையெல்லாம் கழுவுறவுல. அப்புறம் அதில் தான் கை கழுவி போ. சம காமெடியில் முன்னாடி கையெல்லாம் கழுவு. அப்பா எவ்வளோ நல்லாச்சு இந்த மண் சட்டிலேயும் இந்த அடுப்புலேயும் சமைச்சு வருஷங்கள் ஆகிவிட்டது. இருமா
குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். மல்லாட்டை மல்லாட்டை ம் மல்லாட்டை இருந்தாண்டா போட்டு வெடிச்சிருச்சு இது கீழே போந்துச்சோ. ம் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். புண்ணியம் அதுதான் தக்க 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 கொதிக்கு கொதிக்குதா? ஆமாம் கொதிக்கட்டும். ஊற்றிடுவோம். இப்போ வந்துட்டு அரை மூடி தேங்காயும் கொஞ்சோண்டு ஜீரகமும் சேர்த்து அரைச்ச விழுதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு. நிஜமாகவே அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க குழம்பு. மண் சட்டியில் அதுவும் விறகு அடுப்பில் சமைச்சி சாப்பிடும்போது. நீங்களும் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே சூடாக இருக்குன்னா சூடாக ஏறி இருக்குன்னு பார்த்தேன். ஐயோ இன்னும் கொதிக்கிச்சிட்டே இருக்குங்க. தெரியுதா கொதிக்கிறது? ரெடி ஆகிடுச்சு குழம்பு. சாப்பிட்ற வேலை தான். அவ்வளோதாங்க நம்மளுடைய பச்சை வேர்க்கடலை காரக்குழம்பு ரெடி. என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனில் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே தேங்க்யூ பாய்.